அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்எல்வி C60 ராக்கெட்டின் 4ஆம் நிலையில் 24 ஆய்வு கருவிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎஸ்எல்வி C60 மிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான மிஷன் இந்தியாவோட ஃபர்தர் ஃபியூச்சர் ஹிஸ்டரிக்கு பார்த்தோம்னா என்ன மிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பேட் எக்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸ்பேட் எக்ஸ் அதாவது ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறத ஸ்பேடெக்ஸ் மிஷன். சரிங்களா, ஸோ இந்த ஸ்பேடெக்ஸ் மிஷன் அப்படிங்கிறது பிஎஸ்எல்வி C60 ராக்கெட்டில் வச்சு அனுப்ப போகிறாங்க. அதனுடைய பிஎஸ்எல்வின்னு பார்த்தோம்னா PS4 அதாவது பிஎஸ்எல்வியோட 4th ஸ்டேஜில் பார்த்தோம்னா நிறைய ஆய்வு கருவிகளை வச்சு அனுப்புவாங்க. அந்த வகையில் இந்த பிஎஸ்எல்வி C60ல 24 ஆய்வு கருவிகளை வச்சு அனுப்ப போகிறதாக கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ அதுதான் செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ பிஎஸ்எல்வியோட அந்த 4th ஸ்டேஜ் அது பேர் வந்து போயம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்எல்வி ஆர்பிட்டால் எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போயம் 4ல 24 ஆய்வு கருவிகள் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 14 ஆய்வு கருவிகள் வந்து இஸ்ரோவோடதும் 10 ஆய்வு கருவிகள் கல்வி நிறுவனங்கள் அது மாதிரி தனியாரோட பங்களிப்போட வந்திருக்கு நமக்கு. சரிங்களா, ரோபோட்டிக்ஸ் செயற்கை நுண்ணறிவு உயிரி தொழில்நுட்பம் தொடர்பான ஆய்வுகளை வந்து இந்த ஆய்வு கருவிகள் பண்ண இருக்கிறதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்பேடெக்ஸ் திட்டம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான விஷயம். இதுல 400 கிலோ கொண்ட 2 விண்கலன்களை வந்து இஸ்ரோ அனுப்ப போகுது. சரிங்களா, 400 கிலோ கொண்ட 2 விண்கலங்கள். அதனுடைய பெயர்கள் பார்த்தோம்னா சேசர் அண்ட் டார்கெட். ஓகேங்களா, ஸோ இந்த சேசர் அண்ட் டார்கெட் பிஎஸ்எல்வி C60 மூலியமா லான்ச் பண்ணுவாங்க. 400 kgs இருக்கக்கூடிய சேசர் அண்ட் டார்கெட் ரெண்டையுமே வந்து நமக்கு லோ எர்த் ஆர்பிட்டில் நிப்பாட்டி வச்சுருவாங்க. சரிங்களா, லோ எர்த் ஆர்பிட்டில் நிப்பாட்டி வச்சுட்டு இந்த ரெண்டுமே டாக் பண்ணணும். ஓகேங்களா, டாக்கிங் அப்படின்னா கப்ளிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ட்ரெயின் இன்ஜின்லாம் எப்படி கப்பல் ஆகுது, ட்ரெயின் இன்ஜினும் ட்ரெயினோட பெட்டிகளும் கப்பல் ஆகுது இல்லையா, அதே மாதிரி நமக்கு 2 விண்கலன்கள் கப்பல் ஆகிறத இங்கிலீஷில் டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாக்கிங் அப்படிங்கிறத பண்ணுறது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸ்பேஸ் டாக்கிங், ஸ்பேஸில் வச்சு அந்த டாக்கிங் அப்படிங்கிறது நடக்கணும். அதான் ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதான் பாரதிய அந்தாரிக்ஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாரதிய அந்தாரிக்ஸ் ஸ்டேஷனை 2035 இந்தியா பண்ணணும் அப்படிங்கிறது இந்தியாவோட இலக்கு. ஸோ அதற்கு எல்லாமே ஒரு முன்னுதாரணமாக ஒரு நீடட் திங்காக இருக்கும். சரிங்களா, இந்த ஒரு மிஷன் அப்படிங்கிறது. சரி, அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பிரதமர் மோடி பெற்ற 20 சர்வதேச விருதுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 43 ஆண்டுகள் கழிச்சு இப்போ வந்து குவைத் போயிருக்கார். 43 ஆண்டுகள் கழிச்சு இந்தியாவோட ஒரு பிரதமர் குவைத் போனது இவர் தான். சரிங்களா, ஸோ போன அவருக்கு வந்து அந்த நாட்டினுடைய உயரிய விருது அப்படிங்கிறத வழங்கியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா 2016ஆம் ஆண்டுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம பிரதமருக்கு எந்தெந்த நாடுகள் அவங்களுடைய உயர்ந்த விருதுகளை வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத லிஸ்ட்டை இங்கே கொடுத்துருக்காங்க. மொத்தம் குவைத்தோட பார்த்தோம்னா 20 விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்டு அப்படிங்கிறதுமே நமக்கு பில்கேட்ஸ் அறக்கட்டளையினால அவருக்கு வழங்கப்பட்டுச்சு. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஸ்வச் பாரத் மிஷனுக்காக வழங்கப்பட்டுச்சு. ஸோ அந்த ஒரு செய்தியை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 20 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் நமக்கு. சரிங்களா, அடுத்தது அமைதி இழந்த உலகம். அதாவது 2024ஆம் ஆண்டுல உலக அரசியல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஆர்டிகல் தான் இது. சரிங்களா, வல்லரசின் புதிய முகம். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த வருஷம் மட்டுமே தேர்தல்களின் ஆண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஜனவரி மாசமே பார்த்துருந்துருப்போம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 64 நாடுகளுக்கு பார்த்தோம்னா தேர்தல்கள் நடந்துச்சு. இந்தியா உட்பட, அமெரிக்கா உட்பட, பிரிட்டன் உட்பட நிறைய நாடுகளுக்கு வந்து தேர்தல்கள் நடந்த ஒரு நாடாக இருந்துச்சு. அதில் அமெரிக்க தேர்தலில் பார்த்தோம்னா மீண்டும் 2வது முறையாக அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்திருக்கார். உலக அரசியலில் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ரஷ்யா யுக்ரைன் போரில் பார்த்தோம்னா யுக்ரைனை வந்து எப்பயுமே எந்த நேரத்திலையும் நீங்க பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கார். அமெரிக்கா அப்படின்னு பார்த்தாலே எப்பயுமே இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போரில் இஸ்ரேலுக்கான ஒரு ஆதரவை தெரிவிப்பார் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற விஷயத்துல பெரிய ஈடுபாடு இல்லாத நபர் தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஸோ அதே ஒரு நிலையை தான் இப்பயுமே கடைபிடிச்சிட்டு வராரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு தாக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, நமக்கு இஸ்ரேல் ஹமாஸ் போர் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துட்டே தான் இருக்கு. இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போரில் பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு மேலாக இந்த போர் நடந்துகிட்டு இருக்கு. 40,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்திருக்காங்க. குறிப்பா பெண்கள், குழந்தைகள்லாம் அதிகப்படியாக இறந்து போயிருக்காங்க. ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்பை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இஸ்ரேலுடைய
நோக்கமாக இருக்கு. ஸோ ஹமாஸ் பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக ஹெஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு, லெபனான்ல இருந்து செயல்படக்கூடிய ஹெஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துறாங்க. குறிப்பா பார்த்தோம்னா இஸ்ரேலுக்கு மேல இருக்கக்கூடிய, எப்படி இந்தியாவுக்கு மேல சைனா இருக்கோ அதே மாதிரி இஸ்ரேலுக்கு மேல இருக்கக்கூடிய நாடு லெபனான். லெபனானுடைய நாட்டில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஹெஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு. இடையில ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு போர் போச்சு. இப்போதான் அந்த அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது, அமைதி அப்படிங்கிறது வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஹெஸ்புல்லா அமைப்போட ஒரு சில போராட்டங்கள், போர் அப்படிங்கிறது நடந்துச்சு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிரியாவில் ஒரு ஆட்சி மாற்றம், பஷர் அல் அசாத் அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு. 2012 இருந்தே பார்த்தோம்னா சிரியாவில் நமக்கு உலக அளவில் பார்க்குறப்ப நிறைய இந்த ISIS தீவிரவாதிகள், அல் கைதா தீவிரவாதிகள் எல்லாமே பஷர் அல் அசாத் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பஷர் அல் அசாத் ரஷ்யாவுடைய ஆதரவு பெற்ற ஒரு அதிபராக இருந்திருப்பார். ஆனால் தற்போதைக்கு பார்த்தோம்னா ஹயாத் தஹ்ரீர் அல் அஸ்ஸாம் அப்படிங்கிற இந்த அமைப்பு சிரியாவை முற்றிலுமாக கைப்பற்றி இப்போ பஷர் அல் அசாத் ரஷ்யாவில் தப்பிச்சு போய் இருக்கார் அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு இல்லையா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏமன் நாட்டில் ஏற்பட்ட ஒரு போர், ஓகேங்களா? கிட்டத்தட்ட 2015ஆம் ஆண்டுலேருந்து ஏமன்ல வந்து ஒரு இன்டர்னல் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இருக்கக்கூடிய நாடு தான் இந்த ஏமன் அப்படிங்கிற நாடு. சரிங்களா? அதிகமான ஒரு உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கு. உள்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிரான அந்த ஒரு போர் அப்படிங்கிறது நடந்துட்டே தான் இருக்கு. இந்த பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 45 லட்சம் பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நாகர்னோ கராபாக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு பேர். சரிங்களா? ஸோ இந்த நாகர்னோ கராபாக் அப்படிங்கிற இந்த பிளேஸ் பார்த்தோம்னா அர்மேனியா, அசர்பைஜான் 2 நாடுகளுமே அந்த பகுதிக்கு சண்டை போட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த நகர்னோ கராபாக் அப்படிங்கிற பகுதியில் தனியாகவே அந்த குறிப்பிட்ட பகுதியில் பார்த்தோம்னா தன்னாட்சி அரசாங்கம் நடக்குது. அங்கே அடிக்கடி தேர்தல்கள் நடந்து தனியாகவே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தேர்தல்களை நடத்தி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே பார்த்தோம்னா பூர்வீக மக்கள் பார்த்தோம்னா அர்மேனியர்கள் அதிகமாக இருக்காங்க. அதனால அர்மேனியா அந்த பகுதியை தங்களுடைய நாட்டோட இணைச்சிக்கணும் அப்படிங்கிறத கோரிக்கையா, ஒரு கொள்கையாகவே வச்சிருக்காங்க. அசர்பைஜான் அதை விட மாட்டேங்கிறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா பின்னாடி இருந்து ரஷ்யா செயல்பட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது போன வருஷம் பெருசாக பேசப்பட்டுச்சு. கடைசியாக பார்த்தோம்னா வங்கதேசத்துல ஜனநாயகம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுச்சு. அங்க இருக்கக்கூடிய பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் மாணவர்கள் போராட்டத்தினால அவங்களுடைய பதவியை இழந்து இப்ப இந்தியாவில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இல்லையா? முகமது யூனஸ் அப்படிங்கிறவர் இடைக்கால பிரதமராக இப்ப வங்கதேசத்துல இருக்கார். ஸோ உலக அளவில் பார்த்தோம்னா என்ன மாதிரியான முக்கிய பிரச்சனைகள் நடந்துச்சு அதை பத்தி கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு டிஎன்எல் இருந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி.